ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, உன்னை பத்தி ஏதோ தப்பான வீடியோ நெட்ல வந்ததா என் புருஷன் சொன்னாரு. நான் கூட பார்த்தேன். புருஷன் இல்லாத பொம்பளைங்க அக்கம் பக்கம் பார்த்துதான் ஒரு ஆம்பளை கிட்ட பேசணும். இல்லனா கண்டதை சொல்லி கதை கட்டி பேசிடுவாங்க. நாளைக்கு ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் ஞாபகம் இருக்குல்ல? நீ கண்டிப்பா வரணுமா? டாடி, சொல்லு திவ்யா. நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் ஞாபகம் இருக்குல்ல? நீ பாட்டுக்கு வேலை இருக்குதுன்னு போயிடாத. நான் வரல, நீ பாட்டியை கூட்டிட்டு போ. டாடி, இது பேரண்ட்ஸ் மீட்டிங் தான், கிராண்ட்மா மீட்டிங்லாம் ஒன்றும் இல்லை. நீ தான் வரணும். நான் வரல திவ்யா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஏய் வாசு, என்ன பேசிக்கிட்டு இருக்க? உன் பொண்ணு என்ன சொன்னாலும் அதுக்கு சரின்னு தலையாட்டிட்டு இருப்ப. இப்ப என்னடா ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்ற? என்ன வேலை இருந்தாலும் இவ சொன்னா அது எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டு போவல்ல. இப்ப என்னடா இப்படி பேசுற? பேசலமா, பேச வச்சிட்டேன். என்னால அங்க போக முடியாது. ஏய், நீ போ. நாளைக்கு உங்க அப்பா உன் கூட வருவான். பாட்டி, நான் சொல்றேன்ல, என்ன நம்பி போ. ஓடி. வாசு, வாசு, உன்னதான் ஏன் போக முடியாது? எப்படிமா போவேன்? திவ்யா படிக்கிற ஸ்கூல்ல தான் மதியம் கௌதமும் படிக்கிறாங்க. நாளைக்கு அவங்க அம்மாவும் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வருவாங்க. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் அவங்க முகத்துல முழிப்பேன்? பத்தாததுக்கு இந்த வீடியோ வேற. எப்படி போக சொல்ற? ஏண்டா, எவனோ போட்ட வீடியோக்கு நீ போறதுக்கு தயங்கினேனா அது பேசின வாய்க்கலாம் தீனி போட்ட மாதிரி ஆயிடாது? இங்க பாரு, உன் மனசு சுத்தம் தானே, அது எப்பவும் மாறாதுல்ல. அப்புறம் என்னடா, போ, போயிட்டு வா. நீ போகலன்னா தான் இன்னும் இந்த உலகம் 1000 கதை கட்டும். எதையுமே தைரியமா எதிர்கொள்ளணும்டா. நீ போகலனா உன் மகளும் தவிச்சு போயிடுவா. அவளுக்காகவாது போயிட்டு வாடா. இப்படி சொன்னாதான் நீ போவ. நீ போனாதான் அங்க வினோனியும் சந்திச்சுக்க முடியும். போடா வாசு. கௌதம் வா. மதி
பார்த்த பொண்ணு. இவங்கள பத்தின வீடியோ தானே நேத்து ட்ரெண்டிங்ல போச்சு. ஆமா, அது இவங்க தான். நானும் பார்த்தேன். பரவாயில்லையே, துணிச்சல்காரிதான். இவ்ளோ பெரிய அசிங்கம் நடந்தும் அடுத்த நாளே வெளியே வந்திருக்கா.